இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமானது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கந்திருஷ்டி ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில டிவைன் ஆக்டிவிட்டினால் சில பரிகாரங்கள் மூலியமாக இதை பேலன்ஸ் பண்ண முடியும். இது பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் வரத் தொடங்கும். இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் வந்து சூனியம் செஞ்சாலும், யாரும் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக் மேஜிக் பண்ணாலும், யாருக்கு கந்திருஷ்டி வச்சாலும் அந்த கேட் மூடி இருக்கும் பட்சத்தில் எதுவுமே உள்ளே வராது. இதை தான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். சார் நல்லா தான் சார் நான் ஏதோ பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. முருகா உன் திருவடிக்கான சித்தராடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமானது. பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி தூக்கம் என்பது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பேர் தூங்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஸோ டயர்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். தூங்குற டீப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு காரணம் கெட்ட கனவுகள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கந்திருஷ்டி ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் இருக்கோ இல்லையோ, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மனப்பிதற்றல், மனம் சார்ந்த விஷயங்கள் மணக்காமல் போகும் பொழுது, மீன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இல்லாமல் மோசமாக இருக்கும் பொழுது, ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், பயமான சில விஷயங்கள், எதையோ ஒன்று பார்த்து பயப்படுறது. ஸோ ரீல்ஸ் பார்த்து நிறைய பேர் அடிக்கடி டோபமைன் இன்பேலன்ஸ் ஆகிடுறது. இல்லைன்னா நமக்கு எக்ஸாம் ஃபியர் ஆகிறது, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கான ஃபியர் இருக்கிறது, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஃபியர் இருக்குது, அங்கே டார்கெட் இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லாம் சேர்ந்து இன்னர் கான்சியஸில் ஒரு சின்ன ஒரு புள்ளி அது பிளாக் ஆயிரும். 1008 பிளாக்கேஜ் இருக்கும். ஆனால் அந்த மனம் சார்ந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிளாக் வந்து ஒன்ஸ் விழுந்துச்சுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில டிவைன் ஆக்டிவிட்டினால் சில பரிகாரங்கள் மூலியமாக இதை பேலன்ஸ் பண்ண முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா பிளஸ் ஃபிட் பண்ணுவாங்க. மீன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டில் யூரின் போவாங்க குழந்தைங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கெட்ட கெட்ட கனவு வரும், தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். சில பேர் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கும். ஸோ தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும், தூக்கத்தில் பார்க்குற கனவு, காண்ற கனவு, நல்லதோ கெட்டதோ, நமக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்களா, அது எதுவாக இருந்தாலும் அது வந்து இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தேவையில்லை. உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சுனாக்கா, அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலன்னா அந்த டவுட்டு டஸ்ட்டாக மாறி அது பஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்துச்சுன்னா அதுதான் பிரச்சனை, அதுதான் டென்ஷன், அதுதான் ஆன்சைட்டி. இதுவாக இருக்குமோ, இவங்களா இருப்பாங்களா, இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இப்படியா, அதுவா, இதுவா, மேலேயா கீழேயா, லெஃப்டா ரைட்டா, அப்படின்னா நம்ம வாழ்க்கையே ஓட்டவே முடியாது. நமக்குள்ள ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கா, நமக்கு வந்து கொஞ்சம் தடங்கள் இருக்கா, ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரியுதா, இல்லை சிம்டம்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்குதா, சரி இது மாதிரி யாராவது ஒன்று சொல்கிறாங்களா, எதுவாக இருந்தாலும் தள்ளி போடாமல் நமக்கு சின்ன சின்ன ரொம்ப செலவில்லாத சில சில பரிகாரங்களை பண்ணாலே போதுமான விஷயம். இதான் அன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறோம். படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்கை, கல் உப்பு ப்ளஸ் மிளகு கொஞ்சமாக மடித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா சின்ன பேக், இன்றைக்கி நிறைய ஜூட் பேக் இருக்குது, இல்லைன்னா காட்டன் பேக் இருக்குது, அந்த மாதிரி பேக்கில் எடுத்து நீங்கள் போட்டு சுருக்கு பையில் இருந்துச்சுன்னா எடுத்து தலைவாணி கடையில் போடுங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய பெட்ரூமில் கல் உப்பு இருந்தாலே இந்த மாதிரி கெட்ட கனவு வராது, நெகட்டிவிட்டி இருக்காது. ஈவந்தோ அது பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி, ஈவந்தோ அது கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, இல்லை இல்லாட்டினாலும் சரி, இல்லை சைக்காலஜிக்கலாக பயந்துருந்தாலும் சரி, இந்த கல் உப்பும் மிளகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ரூமில் 4 மூலையிலையும் வைக்கலாம், இல்லைன்னா தலைவாணிக்குள்ள சின்ன பேக் மேலே செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ தூங்குகிற ரூமில் கல் உப்பும் மிளகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை சொல்லும் பொழுது, வைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு மந்திரம், மந்தியை திறக்கும் சாவி. ஸோ சயின்டிஃபிக்கலாக ஒன்று சொன்னீங்க சார், கல் உப்பும் மிளகும். இதுக்கு மந்திரத்துக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய சக்ராஸ், உங்களுடைய பிரெயின், உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய ஆண்டனா, இதான் முக்கியம். ஆண்டனா, இந்த ஆண்டனா இருக்குது பார்த்தீங்களா, எதை இழுக்குது எதை தள்ளுது, ப்ளஸ்ஸா மைனஸா, இதில் தான் உங்கள் கனவு, கெட்ட கனவு ப்ளஸ் நல்ல கனவு இருக்குது. இல்லை ரெண்டுமே லாக் பண்ணிட்டீங்கன்னா கனவே வராது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதை அடக்கலாமா மடக்கலாமான்ற விஷயத்துக்குலாம் நம்ம இந்த ரிசர்ச்சுக்கு போக வேண்டாம். கல்லுப்பு மிளகும் இருக்கும் பொழுது ஒரே ஒரு மந்திரம், ஓம் இம் சம். ஓம் இம் சம், அதாவது ஓம் அப்படின்னா பிரபஞ்சத்தில் நம்ம கிடைக்கும், இம் என்றால் நம்மளுடைய ரீங்காரத்தை பேலன்ஸ் பண்ணும், சம் என்றால் சமரசம் பண்ணும், மீன்ஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மந்திரத்தை ஓம் இம் சம் இதை 27 முறை அவ்வளோதான் டெய்லி சொல்லிட்டு படுக்கலாம். இது நல்ல ஞானத்தை தரும், நல்ல அன்பை தரும், நல்ல காதலை தரும், மீன்ஸ் பாசம், அன்பு, இந்த மாதிரி இது பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் வரத் தொடங்கும். இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கல்லுப்பு மிளகு நம்ம வீட்டில் இருக்கணும். தலைவாணி கட்டில் வைங்க, இல்லை பெட்டுக்கு கீழே இருக்கா சின்ன பவுலில், இது நீங்கள் வந்து நல்ல பெரிய பவுலாக கூட வைக்கலாம் பெட்டுக்கு கீழே. இதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்ஸ் என்னாகும், இந்த ஃப்ரீக்வன்சி நில ஓட்டம், இந்த சொல்லுவாங்க இல்லையா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ
கீழே என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வச்சா நல்லது. ஒயிட் கிறிஸ்டல், படிகாரம், கல் உப்பு எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலைசேஷன் பவர் உண்டு. ஸோ மிளகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் எப்போ மாட்டலாம்? ஒரு 15 டேஸில், ஒரு மாதம் கழிச்சு எது தண்ணியில் கரைச்சி விட்டு புதுசாக அந்த பவுலில் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்கக்கூடிய பேகேஜ் இருந்தாலும் அப்படி தான். நான் சொன்னேன் இல்லையா, மடித்து வைக்க சொன்னேன் இல்லையா, அந்தமாரி தான். நீங்கள் ஹோல்ட் பண்ணி டேட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு பேக் இருக்கலாம், லேப்டாப் பேக் இருக்கலாம். அதுலேயும் ஒரு சின்ன முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு மிளகும் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் உங்களோட ஆறா என்றைக்குமே டிஸ்டர்ப் ஆகாது. இதுதான் ஆறா. இந்த ஆறாங்கிறது கோல்டன் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட கோல்டன் டைம் எப்பொழுதுமே இருக்கும். அதில் வந்து இறைவன் படைப்பில் யாரையும் விட்டு வைக்க மாட்டாங்க. எங்கே கருப்பாகுது, எங்கே தடங்குது, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மடங்குதுன்னு சொல்லவே முடியாது. யார் மூலியமா அது பிளாக் ஆகுது, எது பிளாக் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது. எங்கே சிக்குது, எங்கே திணறுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எங்கே நிற்கிறோம், எதை சுற்றுறோங்கிறது யாருக்குமே சொல்ல முடியாது. ஆக மொத்தத்தில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த கல் உப்பு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் அலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, கல் உப்பில் கரைக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மைனஸை வாங்கிட்டு ப்ளஸ்ஸாக கொடுக்கக்கூடிய கடல் எண்ணெய் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். நம்ம சாதாரண கிடைக்கிற உப்பு இல்லை, இது கல் உப்பு நாட்டு மருந்து கடையிலையும் இருக்குது, நம்ம எல்லா மளிகை கடையிலையும் இருக்குது. இந்த உப்போடு மிளகு சேரும் பொழுது மிகப்பெரிய திருஷ்டியை உள்வாங்கி கொண்டு நெகட்டிவ் அயனை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அயனை கொடுக்கக்கூடிய விஷயம். அதேமாதிரி தாட்ஸ், டோபோமின் இன்பேலன்ஸ், தூங்கும் போது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவோ பெரிய விஷயங்களை ஹோம்ஒர்க்லாம் முடிக்காமல் இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ அஃபிஷியல் ஒர்க் இருக்கும், முடிக்கலையே, ஐயோ போனால் திட்டுவாங்களே, அந்த பயமே மிகப்பெரிய சைக்காலஜி. இதுதான் முதல் பிரச்சனை. இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான். இந்த பயம் உள்ள வந்துருச்சு அப்படின்னாக்கா ஒரு பெரிய கேட் ஒன்று வைப்போம், அங்கே தான் எல்லாமே வரும். அப்போது ஒரு மனிதன் ஸ்ட்ராங்காக ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் ஆரோக்கியமாக தைரியமாக இருக்கிற அந்த உடம்புக்கு நெகட்டிவை வாங்குற அந்த டோரை ஓப்பன் பண்ணுற சக்தி இருக்கா, க்ளோஸ்லேயே இருக்கும். யார் வந்து சூனியம் செஞ்சாலும், யாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் மேஜிக் பண்ணாலும், யாருக்கு கந்திருச்சி வச்சாலும் அந்த கேட் மூடி இருக்கும் பட்சத்தில் எதுவுமே உள்ளே வராது. எப்போ நம்ம பயப்படுறோமோ அப்போ தான் அந்த கேட் திறக்கும். அப்போ தான் அத்தனையும் உள்ளே வரும். ஸ்ட்ராங்காக மைண்ட் அளவில் இருந்தோம் என்றால் எந்த தீய சக்திகளும் எங்கேருந்து அனுப்புனாலும் வராது. நம்ம பயந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்கள் திறக்கப்படும். சக்கரங்கன்னா நான் சொல்கிறது நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணுறது தான். சொல்லுவான், சார் எனக்குலாம் திருஷ்டி வாங்குற உடம்பு சார். அப்போனா நீங்கள் பயந்த ஆள். அந்த பயந்த ஆள் எப்பொழுதுமே கதவு திறந்துருக்கும், எல்லா நெகட்டிவிட்டியும் உள்ளே வரும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால், மீன்ஸ் மைண்ட் வைடில் அந்த டோபமைன் வைடில் கரெக்டாக இருந்தால் இந்த நெகட்டிவிட்டிலாம் உள்ளே வராது, அந்த க்ளோசிங்கில் இருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் இப்போ பாருங்கள், டாக்டர்கள் இங்கே வெளில போவீங்க, பயந்துருப்பீங்க, மெடிசன்லாம் கொடுப்பாங்க. அப்போ என்னாகும், மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இந்த க்ளோஸ் வந்து க்ளோஸ் ஆனதுனால எந்த நெகட்டிவிட்டியும் வராது. அப்பா மருந்துலாம் சாப்பிடும் சரியாயிடும். அந்த சரியாயிடும் இல்லையா, காரணம் இந்த ஓப்பன் க்ளோஸ். இதை தான் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். சார் நல்லா தான் சார் அந்த ஏதோ பார்த்து பயந்துட்டான், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. பயந்துட்டாங்க அப்படின்னாக்கா இந்த டோர் ஓப்பன் ஆயிடும், அந்த டோர்லேருந்து எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. பயப்படலைனாக்கா இந்த டோர் க்ளோஸ் ஆகிடும், எதுவுமே உள்ளே வராது. இதுதான் இந்த லாஜிக். ஸோ எதில் நம்ம விட்டோம், இதை வந்து மைனஸா ப்ளஸ்ஸா அதுவா இதுவான்னு இல்லாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற விஷயம், நம்ம குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயம், வியாபார ஸ்தலங்களை கூட அழகாக வைக்கலாம். எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ கல் உப்பும் மிளகும் உங்களை காப்பாற்றும். இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன ஓப்பன் க்ளோஸ் இதுதான் உண்மை. அதை நம்ம எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு மொபைலை நம்ம அதிகமாக நைட் டைமில் யூஸ் பண்ணுறோமோ டோபமைன் இன்பேலன்ஸுக்கு போயிடும். அப்போ இந்த கதவு திறக்கப்படும். கெட்ட கனவுலாம், கெட்ட உருவகங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களை நோக்கி வரும். ஸோ தேவைக்கு மட்டும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், குழந்தைங்கள்ட்ட கொடுங்க. வழியில் எல்லாமே உலகமே இந்த மொபைலில் சிக்கி தவிச்சிட்ருக்கு. அதுலேருந்து நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி வழி கிடையாது. ஆனால் தேவையற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா இத்தனை உருவங்களும் உள்ளே வரும். அதனால தான் நம்மளையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு நமக்கு இந்த மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் தேவை. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.